Is it possible to store copper sulfate solution in iron vessel? இப்போ இது ஒரு வெசல்னு நினைச்சுக்கோங்க சரியா. இது வந்து இந்த vessel is made of iron சரியா. இதுக்குள்ள காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது சரியா. காப்பர் சல்ஃபேட் என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படிதானா. ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து உள்ள இருக்குது. இது வந்து பாசிபிள் இல்லையா? இப்படி நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணலாமா பண்ண முடியாதுன்னா ஆன்சர் வந்து நோ, வி கேனாட் ஸ்டோர். என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரியா. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க போறோம்னா இ வேல்யூ வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? காப்பர் 2+ வந்து ரெடியூஸ் ஆகி 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பர் ஆகுறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.34 வோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே இது Fe2+க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? Fe2+ வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி Fe மாறதுக்கு எவ்வளோ வேல்யூ? -0.44 வோல்ட். இப்போ இது ரெண்டுல எது கூட? இதுதான் கூட. அப்போ எது ரெடியூஸ் ஆகும்? எப்பவுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிறது தான் will undergo ரிடக்ஷன் சரியா. அப்போ இது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கிறதுனால இது என்ன ஆகும்? will undergo ஆக்சிடேஷன் தான் இந்த இது undergo பண்ணும் சரியா. ஸோ ரிடக்ஷன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் எழுதுவோமே. ஸோ என்ன ஆகும்? Fe2+ வந்து ஆக்சிடேஷன்னா என்னது? Fe வந்து Fe2+ ஆகும் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. ரிடக்ஷன்ல என்ன ஆகும்? காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்ன ஆயிரும்? காப்பரா மாறும். இதுதான் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து இதுல நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்? இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் உள்ள இருக்கிற அந்த காப்பர் 2+ எல்லாம் காப்பரா டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த அயன் வெசல் இருக்குல்ல, அந்த அயன் கொஞ்சம் கொஞ்சமா Fe2+ ஆகி இந்த வெசலே கரைஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வெசல் லிட்டரலி கரைஞ்சு போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படி எப்படி அந்த வெசல்ல ஸ்டோர் பண்ண முடியும்? So that is not possible. Okay, basically it will react with each other. Okay, thank you.